ஒரு வாரத்தில் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து எவ்வளோ கேஜ் லாஸ் பண்ண முடியும்? 1.5 கிலோ லாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியும் அந்த ப்ராடக்ட் எடுத்தால் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை உங்கள் ஹெல்த்துக்காக இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தால் ஒரு வாரத்தில் 1.5 கிலோ குறையும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் செல்யூலாஸ். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் எடுத்து ஒரு வாரத்தில் 1.5 கிலோ குறைக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் அஃப்ரெஷ் ஒரு நாளைக்கு 3 தடவை எடுத்துக்கோங்க. காலையில் 6 மணிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, 11 மணிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, மதியம் ஒரு 3 மணி போல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, அஃப்ரெஷில் 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் 250 ml ஆட் பண்ணி 3 வேளையும் இந்த மாதிரியே குடிச்சிக்கோங்க. ஷேக் மார்னிங் 1 டைம், நைட் 1 டைம். ஸோ இந்த ஷேக்கோடு சேர்த்து நீங்கள் செல்லுலாஸ் டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஷேக் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப் ஆட் பண்ணி ஷேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி செல்லுலாஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஷேக்கோடையே சேர்த்து நீங்கள் செல்லுலாஸே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து சாம்பார், ரசம், இல்லை அப்படின்னா நார்மலாக வெஜிடபிள்ஸ் பொரியல். அதாவது வெஜிடபிள் பொரியல்னால் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட வேக வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரைஸோடு சேர்த்து அந்த மாதிரி லஞ்ச் எடுத்துக்கோங்க. திரும்ப நைட் ஷேக் சேம் மெத்தட் தான். மார்னிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களோ சேம் மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மார்னிங் செல்லுலாஸ் டேப்லெட் எப்படி எடுத்துக்கிட்டிங்களோ சேம் மெத்தடே எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே நார்மலாக இந்த மாதிரி டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் வாட்டர் இன்டேக் மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை அப்படின்னா வாட்டர் இன்டேக்கும் கரெக்டாக குடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்ருப்பீங்க. இன்னும் சிலர் தண்ணி கொஞ்சம் எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கேஜை கால்குலேட் பண்ணி நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க. மேஜர் மிஸ்டேக் இங்கே தான். எக்ஸசைஸ் எந்த டைமிங்கில் பண்ணால் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியலை. மார்னிங் ஷேக் குடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மார்னிங் 8 மணிக்கு ஷேக் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது ஒன்று ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மாடிப்படி ஏறுங்க. வெயிட் லாஸ்க்கு 2 எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30, இல்லை அப்படின்னா ஒரு 50 பண்ணிக்கோங்க. இதுவே மாடிப்படி ஏறுறீங்க அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் ஏறி இறங்குங்க. ஈவினிங் எந்த டைமிங்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா 4:30 to 5 o'clock வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 hourக்கு பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் 1.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கனாலோ, இல்லை இந்த ப்ராடக்ட்டை எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், இதை பர்ச்சேஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.